இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பில்டிங் உடைச்சிட்டு இருக்கோம். நிறைய இடத்துல என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா, இந்த மாதிரி பில்டிங் உடைக்கிற வேஸ்ட்டை வந்து பேஸ்மெண்ட்டுக்கு ஃபில்லிங் பண்ணிடுவாங்க. இது வேஸ்ட்டாக போகுது, நம்ம அது இல்லாமல் வந்து காசு கொடுத்து மண் வாங்கணும், அந்த மண்ணோட விலை அதிகமாக இருக்குது, ப்ளஸ் வந்து டிமாண்ட் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பில்டிங் வேஸ்ட்டை நம்ம பில்டிங் தானே, நம்ம உடைச்சி ஓரமாக எங்கேயாவது சேவ் பண்ணி வச்சுட்டு திரும்பவும் நம்ம பேஸ்மெண்ட் போட்டுட்டு உள்ள ஃபில்லிங் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம திரும்ப பேஸ்மெண்ட்டுக்குள்ளே கொட்டி நிரப்புவாங்க. அந்த மாதிரி கொட்டுறதை வந்து கண்டிப்பாக தவிர்க்கணும். இந்த மாதிரியான வேஸ்ட்லாம், அதாவது பில்டிங் கழிவுகளை போடுறதுனால தான் நம்மளுக்கு வந்து ஃபியூச்சரில் பேஸ்மெண்ட்டில் வந்து மண் செட்டில்மெண்ட் ஆகி ஃப்ளோர் டேமேஜ் ஆகிறது, இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள்லாம் நடக்கிறது. இதனால தான் நான் ஏற்கனவே நிறைய வீடியோலையும் சொல்லியிருக்கேன், மண் வந்து நல்ல கிராவல் மண்ணாக போட்டு கன்சல்டேஷன் பண்ணால் மட்டும்தான் நல்ல பேக்கிங் ஆகும், நல்லா வந்து ஸ்ட்ரென்த்தாக இருக்கும், அந்த ஃப்ளோர் வந்து ஸ்ட்ரென்த்தாக இருக்கும். அதை விட்டுட்டு இந்த மாதிரி நம்ம வந்து பில்டிங்கோட கழிவுலாம் நம்ம போடுறோம் அப்படின்னு சொன்னால், இது செங்கல் தான், நம்ம வந்து போட்டாலும் நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக இருக்காது. ஏன்னா அந்த கல் நம்ம அப்படியே கொட்டும் போது அதுக்குள்ளே இருக்கிற அந்த கேப்பெல்லாம் வந்து ஃபில்லிங் ஆகாது, அதாவது கேப்புக்குள்ளே மண் போய் செட் ஆகாது. அதனால வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஃபியூச்சரில் வந்து ஃப்ளோர் டேமேஜ் வரும். அதனால கண்டிப்பாக எப்பவுமே இந்த மாதிரி பில்டிங் வேஸ்ட்டை வச்சு நம்ம வந்து பேஸ்மெண்ட் நிரப்புறத தவிர்க்கிறது வந்து ரொம்ப நல்லது அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி நிறைய டெக்னிக்கல் டிப்ஸும் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி. நான் சசிகுமார், சிவில் இன்ஜினியர்.